கடலைப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கிட்டாச்சு. அப்படின்னா உளுந்தம்பருப்பு 200 கிராம் எடுத்துக்கலாம். ஏன்னா உளுந்தம்பருப்பு நிறையா இருக்கிறப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உளுந்து கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டாச்சு. 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டால் 2 கப் உளுந்தம்பருப்பு, அந்த மாதிரி 1:2 ரேஷியோவில் நம்ம இந்த இட்லி பொடிக்கு எடுத்துக்கலாம். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் ஒரு 2 கட்டி பெருங்காயத்தை தட்டி எடுத்துக்கோங்க. கடைசியில் இதை நம்ம எண்ணெயில் 100 கிராம் பருப்புக்கு 6 மிளகாய் கணக்கு வச்சு மொத்தம் 18 மிளகாய். கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் அடிஷ்னலாக சேர்க்குறோம். அது கூட பெருங்காயமும் சேர்த்துறோம். அதுக்கு ஒரு 2 மிளகாய் சேர்த்தி மொத்தமாக 20 மிளகாய் எடுத்துருக்கு. 3 பருப்பு 300 கிராம். டோட்டலாக வந்து இப்போ 300 கிராம் பருப்புக்கு 18 மிளகாய். மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்க்குறனால அதுக்கு ஒரு 2 மிளகாய் சேர்த்தி மொத்தமாக இட்லி பொடி நல்லா வரும். 20 மிளகாய் சேர்த்திருக்கு. இப்போ கடலைப்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். கைவிடாமல் இந்த மாதிரி செவக்க வறுக்கணும். அடுப்பை எவ்வளோ சிம்மரில் போடுறோமோ அந்த மாதிரி சிம்மரில் போட்டு வறுக்கலாம். நல்லா சட்டி காஞ்சதுக்கு அப்புறமேலே இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் செவந்து வந்தாலே போதும், அந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் எப்பயுமே இட்லி பொடி செய்கிறதுனா நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். அந்த கப்பில் எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் அளவாக சேர்க்குறப்ப அந்த அளவுக்கு தான் நமக்கு டோட்டலாக மொத்த இட்லி பொடியும் கிடைக்கும். எப்பயுமே இந்த மாதிரி அளவாக எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையானப்போ அரைச்சிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு உளுந்து எடுத்துருக்கிற அளவுக்கு தான் டோட்டல் இட்லி பொடி கிடைக்கும். இப்போ நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுவேன். அரைச்சி முடிச்சுட்டு கண்டிப்பாக பாருங்கள். இப்போ உளுந்து எடுத்தாச்சு. சட்டி கொஞ்சம் காஞ்சு தான் இருக்குது. அதோடய நம்ம உளுந்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். நான் இதில் எள்ளு, மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே சேர்த்திக்கல. அது வந்து இன்னும் எள்ளு பொடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது முழுக்க ட்ரையாக இருக்கட்டும், எள்ளில் இருக்க எண்ணெய் கூட இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சேர்த்திக்கல. இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சுட்டு நம்ம வெளியிலே வச்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கலாம். இது நமக்கு தேவையான அளவுக்குட்டு கொஞ்சம் பெருன்னு அரைச்சிக்கலாம். கடைசியாக இந்த உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் அரைக்கிறப்ப நான் இப்போ வந்து 100 கிராமுக்கு 6 மிளகாய்ன்னு கணக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்துட்டு 5 மிளகாய் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 மிளகாய் போட்டுக்கலாம். இன்னும் கம்மியாக வேணும்னா 4 மிளகாய் போட்டுக்கலாம். இதை விட குறைச்சா இட்லி பொடி கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ மிளகு, ஜீரகம்லாம் போட்டால் அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து ப்ளைனாக தான் நான் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. நல்லா செவந்து வந்துருச்சு உளுந்தம்பருப்பு. இந்த மாதிரி நல்லா செவந்து வந்து கருக விடாமல் எடுத்துருங்க. கருகிடக்கூடாது. அதுதான் மெயின் இட்லி பொடி செய்கிறப்ப. இல்லையா, நேற்றே நல்லா கழுவி எடுத்து வெளியில் வச்சு காய வச்சாச்சு. கழுவி எடுத்துக்கணும் கருவேப்பிலையை. ரொம்ப காஞ்சிருச்சு. இருந்தாலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் பெருங்காயம் சின்ன துண்டாக ஒரு 2 துண்டு தான் போட்டிருக்கு. நல்லா பொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. தொடச்சி காய வச்சு மிக்ஸி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம மாதக்கணக்காக வச்சுருந்தாலும் இந்த இட்லி பொடி நல்லாயிருக்கும். இந்தளவு கல் உப்பு சேர்க்குறேன்.
இந்த அளவு அரைச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து